தேவனுக்குள் அன்பானவர்களே, மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியூடாக இந்த ஒரு துளி மெசேஜில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். வேதாகமம் இருக்குமானால் என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பார்க்கின்றோம், தேவ சித்தம் செய்யும்படியாய் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அங்கே பார்க்கின்றோம் மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லையா? பாருங்கள், தேவனுடைய சித்தம் எதுவோ அதை செய்கிறவன் தானாம் அங்கே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியுமாம். இந்த பூமியிலே 3 சித்தங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஒன்று மனிதனுடைய சுய சித்தம், 2வது சாத்தானுடைய சித்தம், 3வது தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நான் உங்களோடு தேவ சித்தத்தை குறித்துத்தான் பேச போகின்றேன். பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் எதுவென்று உணர்ந்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தும் போது நிச்சயமாக தேவன் அந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறவராய் இருக்கின்றார். அங்கே பார்க்கின்றோம் அப்போஸ்தலர் 9:6 சவுல் பவுலாக மாற்றப்பட்ட போது அவன் முதலாவது தேவனிடம் கேட்கின்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று. அங்கே பார்க்கின்றோம் சவுல் அங்கே அந்த ஜனங்களை அழிக்கும்படியா அங்கே போகும்போது அவன் பவுலாக மாற்றப்படுகிறான். அப்பொழுது தேவனிடத்திலே முதலாவது மாற்றப்பட்ட பின்பு கேட்கிற காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். தேவகுமாரன் கூட அவர் தன்னுடைய சித்தத்தை செய்யாமல் தேவ சித்தத்தை செய்தார் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கேயும் நாங்கள் பார்ப்போமானால் சவுல் பவுலாக மாற்றப்பட்ட போது முதலாவது தேவனிடத்திலே கேட்ட காரியம், நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாயிருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது தேவன் அவருக்கு வெளிப்படுத்திய காரியத்தை அவர் அங்கே செய்ய தொடங்குகிறார், போதிக்க தொடங்குகிறார். நீ போய் மற்றவர்களுக்கு போதி என்று தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின காரியத்தை அங்கே செய்கிறார். பிரியமானவர்களே, இன்றும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய சித்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னதென்று நாங்கள் ஆராய்ந்து அறியும் போது நாங்கள் அங்கே பிளவிட தேவையில்லை. பிரியமானவர்களே, அங்கே பார்க்கின்றோம், அங்கே சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, அவர் போஷிப்பாராம், நடக்க வேண்டிய வழியை காட்டுவாராம், எங்கள் மேல் தம்முடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாராம். பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், தேவனுடைய சித்தத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு அங்கு அழைப்பே இருக்காது. தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார், நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லென்று அது எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமையா இருக்கிறது. அதே ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு 24 மணித்தியாலமும் அதே சிந்தித்துக் கொண்டு சில பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சித்தத்தை வைத்திருப்பார். பிரியமானவர்களே, சிலருக்கு அநேக தாளந்துகள் இருக்கும். அதை தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும், தேவனிடத்திலே கேட்க வேண்டும். கர்த்தாவே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீர்கள் என்று அவரிடத்திலே பாதத்திலே நாங்கள் கேட்கும் போது அனுதினமும் அவர் எங்களை கரம் பிடித்து நடத்துவாராம். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது, போஷிப்பார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், எங்கள் மேல் அவருடைய கண்ணை வைப்பாராம். எவ்வளவு ஈஸியாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிற போது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், நவிகேஷன் ஒரு மைப்பை நாங்கள் அங்கே செட் பண்ணி கார்ல வைத்து போக வேண்டிய அட்ரஸை நாங்கள் சரியாக அடித்து போகும்போது அது அந்த கரெக்டான ஒரு இடத்திலே கொண்டு போய் விடுகிறது. சில வேளைகளிலே நாங்கள் தவறான இடத்துக்கு போய்விடுகிறோம். காரணம் அங்கே சரியான அட்ரஸை கொடுக்காததினாலே. சில வேளையில் எங்களுக்கு கூட அந்த அனுபவம் இருந்திருக்கும். சில வேளைகளிலே நாங்கள் கார் ஓடிக்கொண்டிருக்கும் போது அட்ரஸை அங்கே கொடுக்கும் போது பழைய அட்ரஸ் சில வேளையிலே அங்கே வந்துவிடும். அதை நாங்கள் தெரியாதனமாக கிளிக் பண்ணி விடுவோம். அது நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம். வேற யோசனையிலே நாங்கள் அங்கே காரை ஓட்டிக்கொண்டு இருக்கும் போது பிழையான ஒரு இடத்தில் எங்களை கொண்டு போய் அது விடும் போதுதான் நாங்கள் யோசிப்போம், ஐயோ நாங்கள் பிழையான அட்ரஸை அடித்து விட்டோம் என்று. பிரியமானவர்களே, இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு இருக்கின்றது. நாங்கள் சில வேளைகளிலே பிழையான தெரிவுகளை தெரிந்து கொண்டு இது என்னுடைய வாழ்க்கையா இருக்குமா, இது என்னுடைய வேலையா இருக்குமா, இது உம்முடைய சித்தமா இருக்குமா என்று நாங்கள் எங்களுடைய ஐடியாக்களை கேட்கிறது. சில பேர் என்ன செய்வார்கள், தேவ சித்தத்தை அறியும்படியாய் அநேகருக்கு போன் பண்ணி கேட்பார்கள். எங்களிடத்திலும் அநேகர் போன் பண்ணி கேட்பார்கள். பிரியமானவர்களே, தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் இந்த காரியத்திலே என்று. எனக்கு ஊழியத்துக்கு வந்த புதியதான நாட்களிலே இது அதிசயமாய் இருக்கும். எப்படி நான் இவருடைய வாழ்க்கையை குறித்து தேவனிடத்திலே கேட்க முடியும் என்று சில வேளைகளிலே தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்களுக்கு ஜெபிக்கும் போது சில காரியங்களை ஜெபத்தின் மூலம் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் தேவனிடத்திலே இவருடைய காரியம் என்ன என்று சொல்லி ஒரு
ஒரு சாத்திரம் கேட்கிற மாதிரி அல்லது நாங்கள் ஒரு நாள் பார்க்கிற மாதிரி அங்கே பார்க்க முடியாது பிரியமானவர்களே. நீங்கள் தான் அனுதினமும் வேதத்தை வாசித்து இதிலே தேவன் எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்று காண்பிக்கிறார் என்று நீங்கள் தான் தேவனிடத்திலே கேட்க முடியும். அவர் உங்களோடு தான் பேசுவார். அங்கே பார்க்கிறோம், சாமுவேல் ஏலியினிடத்திலே கொண்டு வந்து விடப்பட்ட போது அங்கே ஏலியினிடத்திலே தேவன் அங்கே பேசவில்லை. சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டு சாமுவேலிடத்திலே தான் அங்கே தேவன் பேசினார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இன்றைக்கு உங்களை ஒரு தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை தேவன் வைத்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் போக வேண்டிய பாதை வெகு தூரமாய் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அவரிடத்திலே வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். சில வேளையிலே அவருடைய சமூகத்திலே நீங்கள் காலையிலே எழும்பி, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் அன்றைய நாள் காரியத்தை குறித்து பேசுவார். சில மனிதர்களை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும், சிலரை நாங்கள் ஊழிய காரியமாய் போய் பார்க்க வேண்டியிருக்கும், சிலருக்கு நாங்கள் அந்த நாளை அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்போம். ஆனால் தேவன் காலையிலே பேசுவார், நீ இந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று. உண்மையிலே அப்படியான சில காரியங்களை தேவன் விலக்கினபடியினால் அநேக பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விலக்கப்பட்டிருக்கின்றோம். அநேக இடங்களுக்கு போகும்படியாய் அங்கே ஆயத்தப்பட்டிருக்கும் போது தேவன் யாருடனாக பேசுவார், அல்லது வேதாகமத்தினூடம் எங்களிடத்திலே கர்த்தர் பேசுவார். அப்பொழுது நாங்கள் அந்த காரியங்களை தள்ளி போடும் போது அங்கே தேவன் அந்த இடத்திலே ஒரு ஆபத்திலே இருந்து எங்களை காத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, சில காரியங்களுக்கு நாங்கள் ஒரு நாளை குறித்து வைத்திருப்போம். இந்த நாளிலே நாங்கள் இந்த காரியத்தை ஆயத்தப்பட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் தேவன் அதற்கு முன்கூட்டியே அந்த நாளுக்கு எங்களை அனுப்பி வைப்பார். அந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். அப்படியாகத்தான் தேவன் அவருடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய காதுகளையும் கண்களையும் அவருக்கு முன்பாக திறந்து வைக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க பழகி தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே? அங்கே பார்க்கின்றோம், கடைசி காலத்திலே பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லையா? இன்றைக்கு நீங்கள் எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்திருக்கலாம், எவ்வளவோ தான தர்மங்களை செய்திருக்கலாம், அநேகரை நீங்கள் போஷித்திருக்கலாம், ஊழியங்களுக்கு நிறைய நீங்கள் கொடுத்திருக்கலாம், இல்லாதவைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம், அநேக அற்புத அடையாளங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நீங்கள் செய்தால் தான் நிச்சயமாக பரலோகத்திலே பிரவேசிக்க முடியுமா? இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனது அருமையான சகோதரன சகோதரியே, இன்றைக்கும் நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பாயானால் தேவனுடைய சித்தம் எதுவோ அதை மாத்திரம் நீங்கள் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருப்பானால், ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரானால் அந்த ரைட் ட்ராக்ல நீங்க ஓடும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தொலைக்காட்சியை கூட தேவன் எங்களுக்கு 15 வருடங்களுக்கு முன்பாக கரங்களிலே கொடுக்கும் போது நாங்கள் அதை குறித்து ஒரு தெளிவும் இல்லாதிருந்தபடியினால் இவ்வளவு நாட்களை நாங்கள் வீணாக்கி இருந்தோம். அநேகர் சொல்லுவார்கள், காலம் தாமதித்தது நல்லதுதான், நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள், தேவன் ஒரு அனுபவத்துக்கூடாக நடத்தி சென்று இதை உங்கள் கரங்களிலே கொடுத்திருப்பார், அது இன்றைக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று அநேக ஆலோசனைகளை சொல்லுவார்கள் பிரியமானவர்களே. ஆனாலும் நாங்கள் சில பிழைகளை விட்டிருக்கின்றோம். அன்றைக்கே தேவனுடைய முழங்கால் படியிலே எழுந்து நாங்கள் அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய சித்தம் இதை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லும் போது தேவன் எப்பயோ இந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க பண்ணி இருப்பார் பிரியமானவர்களே. அதுதான் நாங்கள் சில வேளைகளிலே தப்பிதங்களை விட்டு விடுகின்றோம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு நவிகேஷனை நாங்கள் சரியான அட்ரஸ் போடாமல் பிழையான அட்ரஸை போட்டு இப்படி சுத்தி ஒரு மணித்தியாலத்திலே போக வேண்டிய இடத்திற்கு 3 மணி நேரம் நாங்கள் சுத்தி அடைந்தோமானால் அது தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வாதமா? அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரானால் சில வேளைகளிலே நீங்கள் அமைதியாய் காத்திருக்க வேண்டும். சில வேளைகளிலே உங்களுக்கு நிறைய வாசல்களை தேவன் திறப்பார் பிரியமானவர்களே. நீங்கள் தேவனோடு பேசாமல், தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆராயாமல், தேவனுக்கு நேரத்தை கொடுக்காமல் இருப்பீர்களானால் தேவன் உங்களோடு பேச முடியாது பிரியமானவரே. அவர்களுடைய சித்தம் எதுவோ அதை மாத்திரம் நீங்கள் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதீர்கள். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும் பிரியமானவர்களே. இன்றைக்கும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இன்றைய நாளிலே இருந்து நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நீங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் வாழ்க்கையிலே இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதே, நான் சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு போய் அங்கே பாஸ்டர் சொல்லுகிற ஆலோசனைகளிலே நடந்து காணிக்கை தசம பாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேனே, இதற்கு மிஞ்சி நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே. எல்லாரையும் அழைத்தது ஒரு நோக்கம் தேவன் வைத்திருக்கிறார். எல்லாரையும் இந்த பூமியிலே சிருஷ்டித்து அவர் ஒரு மனுஷனாக உருவாக்கி தன்னுடைய காரியங்களை செய்வான் என்று தேவன் காத்து கொண்டிருப்பார். நீங்கள் அதனாலே அவருடைய பாதத்திலே அமர்ந்து கேளுங்கள்.
தேவனே நீங்க எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்துங்கள் என்று. சில பேருக்கு பாடவே வராது, ஆனால் அவர்களுக்கு பெருசாய் பாடி 4 CD 5 CD 8 வால்யூம் 10 வால்யூம்களை வெளியிட வேண்டும் என்று கனவு கொண்டிருப்பார்கள். அது இல்லை தேவனுடைய சித்தம். உங்களுக்குள்ளே என்ன தாளந்து இருக்கிறது? கட்டாயம் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலருக்கு அங்கே வேதத்தை பிரசங்கிக்கவே தெரியாது, சில பேருக்கு வாசிக்கவே தெரியாது. ஆனாலும் அவர்கள் யோசிப்பார்கள், நான் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும், வேதத்தின் ஆழங்களை வெளியே. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும், தேவனிடத்திலே கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க அப்பாண்டு. நிச்சயமாய் அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார் பிரியமானவரே. நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் காத்திருக்கிறார். இதோ உங்களுடைய வாசல் படியிலே வந்து நின்று அவர் தட்டுகிறார் பிரியமானவரே. உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் புதைத்து வைக்க வேண்டாம். தயவு செய்து அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுங்கள். காலதாமதம் ஆக்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை இன்றைக்கே நீங்கள் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் அதை அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கே பார்க்கின்றோம், அன்னாள் தன் குழந்தைக்காக அங்கே காத்திருக்கிறார். அவருடைய கற்பத்தை கர்த்தர் அடைக்கிறார். அதே கற்பத்தை தேவன் திறந்து அந்த குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தையை அவள் தீர்க்கதரிசியாக அங்க ஏலியினிடத்திலே கொண்டு வந்து விடுகிறாள் பிரியமானவரே. அவன் தீர்க்கதரிசியாகிறான் என்று பார்க்கிறோம். அப்படியாக இந்த நாளிலே நீங்கள் ஏதாவது ஒரு விண்ணப்பம் வேண்டுதலோடு கர்த்தருக்காக நான் ஒரு சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்திருந்தால் அவருடைய சமூகத்திலே கேளுங்கள். நிலையான தீர்மானங்களை எடுத்து நீங்கள் ஒரு பாதி காலம் போனதற்கு பின்பாக திரும்பி பார்த்து, ஐயோ நான் பிழையான தீர்மானத்தை எடுத்து விட்டேனே என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம் பிரியமானவர்களே. இன்றைக்கே நீங்கள் தேவனுடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபித்து வேதத்தை வாசித்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமாயிருக்கும்படியாய் நான் உங்களிடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு விஷயங்கள் என்னோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள் பிரியமானவர்களே. அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சித்தம் என்ன என்று தெரியாதபடி இதையே யோசித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் விட்ட தவறுகளை இந்த பிள்ளைகள் விடாதபடிக்கு ஆண்டவரே கூடிய சீக்கிரத்திலே நீர் அவர்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை வெளிப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிழையான தீர்மானங்களை எடுத்து பிழையான ட்ரக்குகளில் ஓடி தங்களுடைய வாழ்க்கைகளையும் நேரங்களையும் காலங்களையும் வீணாக்காதபடி கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எதுவோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. அன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சவுல் பவுலாக மாற்றப்பட்ட போது உம்முடைய சித்தம் என்ன என்று வெளிப்படும் என்று அந்த நிமிஷமே அவன் கேட்டானாம். அதுபோல கர்த்தாவே, இன்றைக்கும் நேற்று ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 10 வருஷங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏன் 20 வருஷம் 30 வருஷங்களாக ஆண்டவரே ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனிடத்திலே கேட்கிறார்கள், பிள்ளைகளே எனக்கு இது உம்முடைய சித்தமா என்று ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் போகிற பாதை சரியா என்று அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நீர் அவர்களுக்கு காண்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் ஆண்டவரே குந்தி ஒன்றும் செய்ய முடியாமல் ஆண்டவரே தங்களுடைய வீணான நாட்களை வீணாக்கின பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ராத்திரியிலே நீங்க பேசுங்க ஆண்டவரே, அவர்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யும்படியாய் வார்த்தை கூடாய் பேசுங்க, ஒரு ஊழியக்காரனூடாய் பேசுங்க ஆண்டவரே. நீர் அவர்கள் மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய நேரங்கள் காலங்கள் வீணாய் போகாதபடி நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கள் அல்லவா, சவுலை கூட பவுலாய் மாற்றினீங்க அல்லவா ஆண்டவரே. இன்றைக்கும் எவ்வளவோ விடுபட முடியாத பழக்க வழக்கங்களிலே இருந்து தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஒன்றும் செய்ய முடியாமல் உம்முடைய சித்தத்தை அறிய முடியாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் உம்முடைய சித்தம் செய்ய நீர் வழிகளை திறந்து கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, முற்று முழுதுமாய் அந்த பிள்ளைகளை நீங்க சூழ்ந்து கொண்டு ஆளுகை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்கரத்திலே நான் ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு துளி மெசேஜ் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகின்றேன். நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கும் போகாமல் இருப்பீர்களானால் கீழ்காணும் முகவரியிலே ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 10 மணிக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடைபெறுகின்ற ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.